மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தின் அரசியல் உரிமை பாதிக்கப்படும். முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து துணைவேந்தர் காலி பணியிடங்களை நிரப்ப மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். நீதிபதி வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட பணக்குவியல் குறித்து விவாதிக்க கோரி நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். அமைச்சர் பதவி விலகக் கோரி அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. மகாராஷ்டிராவிலும் தொடங்கிய புல்டோசர் கலாச்சாரம். நாக்பூர் வன்முறையில் தொடர்புடையவரின் வீட்டை இடித்து அகற்றிய காவல்துறையினர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை 16ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெறும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. கும்பகோணம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்த சுரேஷ் என்பவர் கைது. 225 கிலோ பறிமுதல். திருவள்ளூர் அருகே தனியார் அரிசி ஆலையில் நெல் உமிக்குள் சிக்கி பீகாரைச் சேர்ந்த ஜிஜேந்திர சவுகான் என்ற 25 வயது தொழிலாளி உயிரிழப்பு. உடுமலை அருகே தனியார் தென்னை நார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். ஆற்காடு அருகே சாலையை கடக்க முயன்ற முனுசாமி என்ற முதியவர் தனியார் பேருந்து மோதி நிகழ்விடத்திலேயே பலி.